வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் பல்வேறு வசூல் சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதாவது பல இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்துருக்காரு, மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. வசூல் அதுக்கு முன்னாடி இருந்த பெஞ்ச் மார்க் எல்லாம் உடைச்சிருக்காரு. இது பல முறை அவர் நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கு உதாரணமா நம்ம சில படங்கள், சில அதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படங்கள், அது எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்தோம்னா தான் அவர் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ முதல்ல ஹிந்தியில அவர் நடித்த முதல் படம் ஏக் துஜே கேலியே. இந்த ஏக் துஜே கேலியேங்கிறது தெலுங்குல அவர் நடித்த மரோ சரித்ரா. அந்த படத்தை திருப்பி அங்க ஹிந்தியில எடுத்தாங்க. அந்த படம் 1981 வெளிவந்து மாபெரும் வசூல் சாதனை, அதாவது இந்தியாவுடைய ஹாட் ட்ராபா மாறினார் உலகநாயகன் கமல்ஹாசன். அது என்ன பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 55 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணுது. 55 லட்சத்துக்கு எடுக்கப்பட்ட பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு. ஷேரே 5 கோடி ரூபாய் வந்தது. வெர்டிக்ட் ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அதாவது இந்தியாலேயே செகண்ட் ஹையஸ்ட் கிராசரா இருந்தது 1981 வருஷத்துல. அவ்வளோ பெரிய சாதனையை அவருடைய முதல் ஹிந்தி படத்திலேயே அவர் நிகழ்த்தினாரு. ஸோ இது மாபெரும் ஒரு வசூல் சாதனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய உலகம் சுற்றும் வாலிபன், அதுதான் மாபெரும் இண்டஸ்ட்ரி ஹிட். முதல்ல இண்டஸ்ட்ரி ஹிட்னா அதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து வசூல் சாதனைகளும், சினிமா ஆரம்பிச்சதுலேருந்து உள்ள அத்தனை வசூல் சாதனையும் பீட் பண்றதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்னு பேரு. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1973 அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக வந்த படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். அதை எடுத்தோடனே நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லணும்னு பாட்டோட தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா 40 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்ட படம் அப்ராக்சிமேட்டா. ஏன்னா இது பல உலக நாடுகளில் போய் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் 2.25 கோடி, அந்த காலத்திலே 2.25 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஷேர் 1.25 கோடி. ஷேரே டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரே அதுக்கு முன்னாடி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மாபெரும் சாதனையை இந்த படம் பண்ணது. இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சு போஸ்டரே ஒட்டாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமா பண்ணாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் 2.25 கோடி. இப்ப ஷேரே 1.25 கோடி வந்திருக்குன்னா அப்ப பாருங்க, அன்னைக்கு இருக்கிற டிக்கெட் பிரைஸுக்கு எவ்வளவு டிக்கெட் வித்திருக்கும், எவ்வளவு பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 73 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சாதனையை 79 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரேக் பண்றாரு. 79 திரிசூலம் அப்படிங்கிற படம். இது கன்னடத்துல நம்ம டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நடிச்ச படம். அந்த படத்துடைய ரைட்ஸை வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, பர்வதமாவும் ராஜ்குமாரும் காலையில ராஜ்குமார் சாரும் காலையில மெரினா பீச்சில் வாக்கிங் வருவாங்களாம். அவங்களாம் இங்கே தானே இருந்தாங்க, சென்னையில தானே இருந்தாங்க ரொம்ப காலம். ஸோ அப்படி வாக்கிங் வரும்பொழுது நம்ம சிவாஜி பிலிம்ஸ் நம்ம ராம்குமார் அவர்கள் ராஜ்குமார் சார்கிட்ட கேட்டிருக்காரு, நீ எதா இருந்தாலும் அம்மாட்ட கேட்டுக்க அப்படின்னு. பர்வதம்மாட்ட போய் அவர் கேட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க ரைட்ஸ் கொடுத்து அதை படமா எடுத்து அது மிகப்பெரிய வசூல் சாதனை. சிவாஜிக்கு அவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. பட்ஜெட் வெறும் 25 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்ட படம். பாக்ஸ் ஆபீஸ் 4 கோடி. உலகம் சுற்றும் வாலிபனுடைய வசூலை விட 1.25 கோடி கூட வசூல் பண்ணிச்சு. ஷேரே 2.5 கோடி. டபுள் பங்கு ஷேர் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி. வெர்டிக்ட் இண்டஸ்ட்ரி ஹிட். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்ட் இண்டஸ்ட்ரி ஹிட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை நடிகர் திலகம் 1979 பண்ணாரு. நடிகர் திலகம் 1979 பண்ண சாதனையை 3 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1982 உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பீட் பண்ணாரு. சகலகலா வல்லவன் பேர் ஏன் வச்சாங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களுடைய எல்லா திறமையும் காமிக்கணும். இது முழுக்க முழுக்க கமலுடைய ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படமா இருக்கணும். சண்டை காட்சியா இருக்கட்டும், நடன பாடல்களா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், அதே மாதிரி சென்டிமெண்ட் காட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலம்பு சண்டை இருக்கும், ஒரு சகதி ஃபைட் இருக்கும், ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஒன்று இருக்கும், கிளாமரான ஒரு சாங் இருக்கும். இது மாதிரி எல்லாமே கலந்து இருக்கணும் இந்த படம் அப்படின்னு முடிவு பண்ணி சகலகலா வல்லவன் பேர் வச்சுட்டாங்க. டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய இடத்து பெண், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண்ணையே உல்டா பண்ணி இந்த படமா எடுத்தாங்க. இதுல மெயினா இளமை இதோ இதோ சாங், அந்த ஹாப்பி நியூ இயர் சாங் பயங்கரமான ஹிட். அதுலயும் கமலோட புகழ தான் பாடியிருப்பார் கவிஞர் வாலி. ஹிந்தியில போய் கூட நான் ஜெயிப்பேன், ஏக் துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியேன்னு வெற்றி நடை போடுவேன், ஹிந்தியிலும் பாடுவேன், வெற்றி நடை போடுவேன்ங்கிற வரியெல்லாம் வரும். அது கமலுடைய குணாதிசயங்கள், அவருடைய திறமைகளை புகழ்ற மாதிரியான ஒரு பாடல். ஸோ அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த படத்துடைய பட்ஜெட் 50 லட்சம்.
பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 5.5 கோடி, 4 கோடி திரிசூலம் பண்ணது, இது 5.5 கோடி அப்பவே பண்ணிடுச்சு. ஷேரே 3 கோடி ரூபா. ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி ஹிட்டா அமைஞ்சது உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஏவிஎம்முக்கும். 80களில் ஏவிஎம் 2 இண்டஸ்ட்ரி ஹிட் தான் கொடுத்தாங்க. அந்த 2 இண்டஸ்ட்ரி ஹிட்டும் உலகநாயகன் கமலஹாசனுடைய படங்களா இருந்தது. அதாவது ஏவிஎம் அடுத்த இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுக்க முடியல, ஒன்று தான் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து கமலஹாசனே கொடுத்தாரு. இது வந்து இந்த படத்துடைய பாடல் இன்னைக்கு நியூ இயர் அப்படின்னா, இன்னும் இந்த 31ஆம் தேதி நைட்டு வந்து டிசம்பர் 31 12/1 இந்த பாட்டு தான் எங்க பார்த்தாலும் கேட்கும். இதை அடிச்சுக்கவே முடியாது. இந்த படம் வந்து 82 வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த காலகட்டத்திலையும் இந்த பாட்டு இன்னும் நிக்கிது அப்படின்னா மாபெரும் சாதனை தான் அது. கமலுடைய சாதனையை கமலே முறியடித்தார் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். அபூர்வ சகோதரர்களுடைய சாதனையில இன்னொரு மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த படம் வந்து உலக சினிமா, அதாவது இந்தியாவுக்கு வந்து உலகத்துடைய கதவுகளை திறந்து விட்டது கமல் தான். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் ஓடும், பக்கத்து ஸ்டேட்ல ஓடும். ஆனால் கமலுடைய அபூர்வ சகோதரர்கள் முதலாக மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகள், அந்த மாதிரி வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த படம் கதவை திறந்து விட்டாரு. அதுக்கு முன்னாடி அமெரிக்கால போச்சு. இந்த படம் வந்து தான் மூடி இருந்த தேட்டர், அப்ப தேட்டர்லாம் மூடி இருந்தது மலேசியா, சிங்கப்பூர்ல. அந்த மூடின தேட்டர்லாம் திருப்பி திறக்க வச்சாரு. அது வந்து கேஆர், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் கேஆர் இருக்கார்ல, கோதண்டராமன், அவர் வந்து ஒரு பேட்டியில சொன்னார், எங்களுக்கெல்லாம் ஒரு கதவை திறந்து வச்சதே கமல் சார் தான். அபூர்வ சார் படம் தான் எங்களுக்கு வந்து கதவை திறந்து வச்சது மலேசியா, சிங்கப்பூர்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த படத்துடைய வசூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 6 கோடி 60 லட்சம் ரூபா, ஆந்திரால 2 கோடி, கர்நாடகால 45 லட்சம், கேரளால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற, நான் சொல்றது தமிழ் பதிப்பு மட்டும், நார்த் அதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 50 லட்சம் ரூபா. இந்தியா வசூல் வந்து 10 கோடி 55 லட்சம். ஓவர்சீஸ்ல 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. வேர்ல்டு வைடு 11 கோடி 55 லட்சம். பட்ஜெட் 1 கோடி ரூபாய். ஷேர் 5 கோடி ரூபாய். வெர்டிக்ட் இண்டஸ்ட்ரி ஹிட். ஸோ இதுதான் மாபெரும் சாதனை. அதாவது வெறும் வசூல் சாதனை மட்டும் பண்றது கிடையாது, தமிழ் படங்கள் மூலமாக புது கதவுகள், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா அப்படின்னு வெளிநாடுகள் எல்லாம் நம்ம படத்துக்கு மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டவர் உலகநாயகன் கமலஹாசன். அது இப்ப இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது, சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவங்க எல்லாம் பேசுவானுங்க, ஜென்சி கிட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறத நமக்கு கொடுத்தவரே உலகநாயகன் தான். ஸோ இதுதான் சாதனை அப்படிங்கிறது. 80களில் 2 இண்டஸ்ட்ரி ஹிட்டு, சகலகலா வல்லவன், அபூர்வ சகோதரர்கள். 90களில் ஏராளமான மாபெரும் வெற்றி படங்கள். உதாரணமா சொல்லணும்னா தேவர் மகன் சொல்லலாம், இந்தியன் சொல்லலாம், அவ்வை சண்முகி சொல்லலாம், அந்த மாதிரியான வெற்றி படங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேட்டஸ்டா வந்து விக்ரமுக்கு முன்னாடி தசாவதாரம், வேட்டையாடு விளையாடு. ஸோ இந்த மாதிரியான ஏராளமான வெற்றி படங்கள்ல வந்து அவரு வித்தியாசமான படங்கள் பண்றது, விருது வாங்குறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், வசூல்ல புது மைல்கல்ல தொடணும், புது ஏரியாவை வந்து நம்ம வியாபார எல்லைகளை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் தொடர்ந்து முயன்று அது வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்தாப்புல இப்ப KH 237 அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக அந்த படம் இருக்கும். ஸோ அது விரைவில் அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கு.